குட் ஈவினிங். இந்திய பேப்பர் உளச்சார்பு. இது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்குரிய மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை. இதுல இந்திய பேப்பர் வந்து முதலாவது பேப்பர். இது நாங்க இந்த பேப்பர்ல கூடுதலாக சிறிய ஒரு ஆரம்பமாக அந்த கிளாஸ் இருக்கிறதால முதல் நாளாக இருக்கிறதால சின்னதாக விடைகளை காணக்கூடிய வகையில் இந்த பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிற இந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு பேப்பர் நான் போட்டிருப்பேன். இதுல கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள். ரைட். இப்ப நாங்க இந்த கேள்விகளுக்கு விடைகளை சிம்பிளாக பார்க்க போறோம். என்ன சொன்னா இந்த மிக இலகுவாக அந்த குறைஞ்ச நேரத்துல அந்த விடைகளை நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி எங்களை வளர்த்து கொள்றதுக்காக நீங்க வளர்த்து கொள்றதுக்காக சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எங்களோட அந்த விளக்கங்கள் அமைய பெற்றிருக்கு. இந்த விளக்கங்களின்படி நீங்க மிக இலகுவாக இந்த கேள்விகளுக்கு விடை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, முதலாவது கேள்வியில 5 கேள்விகள் தரப்பட்டிருக்கு. இது எண்கோலங்கள், எண்கள் ஒரு ஏதோ ஒரு ஒழுங்குல தரப்பட்டிருக்கு. இதுல இறுதி இலக்கத்தை காண சொல்லி, அதாவது 1 தொடக்கம் 5 வரை உள்ள எண் தொடர்களில் அடுத்து வர வேண்டிய எண் அமைந்துள்ள விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. நாங்க முதலாவது கேள்வி பாருங்க. 851, 752, 653, 554, 455. இது எங்கட பார்வைக்கு சாதாரணமாக பார்க்கக்கூடிய எங்களுக்கு தெரியுது, அங்கிருந்து குறைந்து கொண்டு வருகிறது. அப்ப நாங்க அதை குறைந்து கொண்டு வர தொகையை சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா 851 இருந்து 752 மைனஸ் பண்றது. அதே மாதிரி 752 இருந்து 653 மைனஸ் பண்றது. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைனஸ் பண்ற எமௌண்ட் வந்து சரியா இருக்க முடியும்னா அதுதான் நாங்க அதை யூஸ் பண்ணி தான் இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். அப்படி நாங்க பார்த்ததுல வந்து 99, அதாவது 99, 851 இருந்து 99 மைனஸ் பண்ணுனா லெஸ் பண்ணுனா 752, 752 இருந்து 99 லெஸ் பண்ணுனா 653. இந்த மாதிரி அந்த ஓர்டருக்கு வந்து கொண்டிருக்குது. அந்த வகையில இந்த 455 இருந்து இந்த 99 நாங்கள் கழிச்சோம் சொன்னா கிடைக்கிற விட வந்து 356. பாத்தீங்கன்னா தெரியும். 15 இருந்து 9 6, அதுல 14 9 5 3 356. இந்த விடை வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் போட இயலாது. ஆனா இந்த 356 எத்தனையாவது விடையா இதுல தரப்பட்டிருக்கோ, அதாவது 2வது விடையா தரப்பட்டிருக்கு. இந்த விடையை கொண்டு நீங்க பக்கத்தில் இருக்கிற புள்ளிக்கோட்டு அந்த பிரேக்கெட்டுக்குள்ள நீங்க போட வேணும். அப்படி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இதுல நீங்க இந்த 1 2 3 4 புள்ளிகள் இந்த விடைகள்ல நீங்க மார்க் பண்ணி இயலாது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க புள்ளிக்கோட்டில் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் விடும். அதையும் விட நீங்க சரியா செஞ்சு இந்த புள்ளிக்கோட்டில் எழுதாம வந்தீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் விழாது. இதுல மிக அவதானமா இருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 2வது 31, 24, 18, 13, 9. இது ஒரு ஒழுங்குல வந்து கொண்டிருக்கு, மாறிக்கொண்டிருக்கு. அதாவது 31 இருந்து 7 லெஸ் பண்ணப்பட்டிருக்கு பண்ணா 24 வருது. 24 இருந்து 6 லெஸ் பண்ணப்பட்டிருக்கு பண்ணுனா 18 வருது. 18 இருந்து 5 லெஸ் பண்ணப்பட்டிருக்கு 13. 13 இருந்து 4 லெஸ் பண்ணுனா 9. 9 இருந்து நாங்க அடுத்தது 3 லெஸ் பண்ணணும். ஏன்னா 7 6 5 4 3 அந்த மாதிரி தான் அது குறைந்து கொண்டு வருது. அப்ப நாங்க 9 இருந்து 3 நாங்க லெஸ் பண்ணது மாதிரி நாங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து 6. அந்த விடை வந்து 3வதா இருக்கு. அந்த 3 நாங்க அந்த பிரேக்கெட்டுக்குள்ள எழுத வேணும்.
அதே மாதிரி 21, 22 மூன்றாவது கேள்வியை பாருங்க. 21, 22, 24, 28, 36. இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கோலம். 21 1 பிளஸ் பண்ணப்படுது, அதாவது அட் கூட்டப்படுது. 21 பிளஸ் 1 22 அடுத்த இலக்கம். அதே மாதிரி 22 இருந்து 2 கூட்டப்பட்டு 24 ஆகுது. 24 இருந்து 4 கூட்டப்பட்டு 28 ஆகுது. 28 இருந்து 8 கூட்டப்பட்டு 36 ஆகுது. இப்போ அடுத்தது என்ன வேணும்? இது இங்கே 8 கூட்டப்படுதுன்னா அதே போல டபுள் மடங்கு அங்கால கூட்டப்படணும். அப்போ 36 இருந்து 16 கூட்டப்படணும். ஓடற பாருங்க, ஓடேச பாருங்க. இந்த 1 2 கூட்டப்படுது டபுள் மடங்கு. 2ல இருந்து 4 கூட்டப்படுது டபுள் மடங்கு. 4ல இருந்து 8 கூட்டப்படுது டபுள் மடங்கு. 8ல இருந்து 16 கூட்டப்படுது டபுள் மடங்கு. 36 சேர்த்து 16 கூட்டின மாதிரி நாங்களுக்கு 52 விட சாரி 4வது விடையாக நாங்கள் இதுல எழுத வேணும். அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. 8, 40, 52, 64, 68. இதுவும் ஒரு ஓடசில அதிகரித்து கொண்டு போகுது. பாருங்க, முதலாவது 8ஓட 32 கூட்டப்பட்டிருக்கு. அடுத்தது 40ஓட 16 கூட்டப்பட்டிருக்கு. அதாவது 32ல அரைவாசி 14, 16. அடுத்தது 56ஓட சேர்த்து 8 கூட்டப்பட்டிருக்கு. அதாவது 16ல 50 அரைவாசி 8 2 பிரிச்சா 8. 56 வெட்டும் 64. 64ஓட இந்த 8ல அரைவாசி 4 கூட்டப்பட்டிருக்கு 68. இப்போ 68ஓட சேர்த்து இந்த 4ல அரைவாசி 2 கூட்டப்படணும். வர வேண்டிய விடை 70. 4வதுக்கு 2வது விடை இதுல வர வேணும். அதே மாதிரி 5வது பாருங்க. 32, 48, 72, 108, 62. இது 32ஓட சேர்த்து இந்த 32ல அரைவாசி அது கூட்டப்பட்டிருக்கு. கூட்டப்பட்டா 48. அதே மாதிரி இந்த 48ஓட இந்த 48 அரைவாசி 24 கூட்டப்பட்டா 72 வந்திருக்கு. அதே மாதிரி 72ஓட 72ல அரைவாசி 36 கூட்டப்பட்டா 108 வந்திருக்கு. 108ல அதில் அரைவாசி எவ்வளவு 54. 54 கூட்டினா அதாவது 108ம் 54ம் 162. 162ஓட 162ல அரைவாசி 81 கூட்டுப்பட்டா அடுத்த இலக்கம் எங்களுக்கு வர வேணும். அதாவது 243 வர வேணும். இந்த விடை முதலாவதா தரப்பட்டது. 5வதுக்கு முதலாவது விடை. ரைட். 2வது கேள்வியை பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களில் தரப்பட்டுள்ள எண்கோலத்தின் இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் அமைந்துள்ள விடை இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இதுக்கு பாருங்க, இதுவும் ஏதோ ஒரு கோல ஏதோ ஒரு கோலத்திலான் ஏதோ ஒரு ஒழுங்கு வடிவில அமைப்புல ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இதையும் பாருங்க, மிக இலகுவான ஒரு வினாக்கள் தான் இதுகள். 5, 13, 21. அதாவது 5ஓட 8 கூட்டப்பட்டா 13, 13ஓட 8 கூட்டப்பட்டு 21. அதே மாதிரி 8ஓட 8 கூட்டப்படுது, 16ஓட 8 கூட்டப்படுது. அதே மாதிரி 11ஓட 8 கூட்டப்படுது. அதே மாதிரி 19ஓட 8 கூட்டப்பட்டால் வரக்கூடிய விடை 27. 6வதுக்கு 3வது விடை. அதே மாதிரி 7வதை பாருங்க. 3, 14, 25. இது பிளஸ் 11 பிளஸ் பண்ணப்படுது. அதாவது 3ஓட 11 கூட்டப்பட்டு 14, 16ஓட 11 கூட்டப்பட்டு 25. அதே மாதிரி 24, 35, 46. இதுவும் 11ஆல அட் பண்ணப்படுது, அதாவது கூட்டப்பட்டு வருது. அதே மாதிரி 45, 11 கூட்டினா 56, 56ஓட 11 கூட்டினா 67. முதலாவதா இந்த விடை தரப்பட்டிருக்கு. 7வதுக்கு முதலாவது விடை இந்த புள்ளிக்கோட்டுக்குள்ள நீங்க கொண்டு எழுத வேணும். அடுத்தது 15 பாருங்க. 15ம் 13ம் 28. பக்கத்து இலக்கங்கள் அப்படியே கூட்டி 3வதா போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 18ம் 15 33. அதே மாதிரி 12ம் 17ம் 29 விடை. 8வதுக்கு 4வது விடை. 9வத பாருங்க. 4ல் அரைவாசி 2. அதாவது 4 இந்த 2ஆல பிரிச்சா 2. அதாவது இந்த 4 இந்த 2ஆல பிரிச்சா 2. அதே மாதிரி இந்த 2 இந்த 2ஆல பிரிச்சால் 1. அதே மாதிரி இந்த 2 இந்த 2ஆல பிரிச்சால் இந்த 1ஆல பிரிச்சால் இதுல வர வேண்டியது 2.
அப்ப எங்களுக்கு 9வது வினாவுக்கு விடை வந்து 2வது விடை 2. நாங்கள் 2வது விடை இரண்டு இந்த அம்புக்குறிக்குள்ள போட வேணும். அதே மாதிரி 10வது கேள்வியை பாருங்க. 35 2 71. அதாவது 35 2ஆல பெருக்கி 1 கூட்டப்பட்டிருக்கு. 35 தர 2 பிளஸ் 1. 35 தர 2 பிளஸ் 1 அதாவது 70 சக 1 71. அதே மாதிரி 16 4 16 தர 4 64 பிளஸ் 1 65. அதே மாதிரி 7 35 பிளஸ் 1 36. அப்போ 10வதுக்கு விடை வந்து 1வது விடை. அதே மாதிரி பாருங்க, கீழே 11 தொடக்கம் 15 வரை தரப்பட்டுள்ள வினாக்களில் ஒவ்வொரு வினாவிலும் 2 சொற்கள் வேறுபட்டுள்ளன. அவற்றை கண்டுபிடித்து அதற்குரிய விடை இலக்கத்தை உரிய புள்ளிக்கோட்டில் எழுதுக. அதாவது பாருங்க, மேசை, புத்தகம், கதிரை, கட்டில், மிப்பேனை, தொட்டில். இதுல வந்து மேலுக்கு இருக்கிறதுல தளவாடங்கள் ஒரு செட்டது. அடுத்தது படிக்கக்கூடிய, அதாவது மேசை, புத்தகம், பேனை, கல்விக்குரிய ஒரு இது. அது ரெண்டும் வித்தியாசமா இருக்கு. புத்தகமும் பேனையும் இதுல வித்தியாசமா இருக்குது. 2வது விடை. 12வது பாருங்க, குணம், கண், காட்சி, காது, சுவை, கேள்வி. இதுல வந்து பாருங்க 2 வந்து உறுப்புகள், 2 உறுப்புகள் இதுல தரப்பட்டிருக்கு. அதாவது கண்ணும் காதும். அப்ப அந்த அந்த சொற்கள்ல வந்து இந்த கண்ணும் காதும் வித்தியாசமா இருக்கு. விடை வந்து 3வது. 13 பாருங்க, 35 42 45 54 55 65. இதுல 42ஐயும் 54ஐயும் பாருங்க. மற்றதெல்லாம் வந்து 5இன் பெருக்கங்கள். 35 45 55 65. இப்ப இதெல்லாம் வந்து 5இன் பெருக்கங்கள். அதனால 42ம் 54ம் வித்தியாசமா இருக்குது. 13வதுக்கு 4வது அதை விட தரப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, சோகம், நாகம், மாகன், தாகம், பாகன், போகம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கானாவிலையும் இம்மனாவிலையும் முடியுது. ஆனா 2 சொற்கள் மட்டும் கானாவிலையும் இன்னனாவிலையும் முடியுது. அதாவது மாகன், பாகன், இந்த ரெண்டும் வந்து வித்தியாசமா இருக்கு. 14வதுக்கு 2வது விடை. 15 பாருங்க, கலன், இராத்தல், இறை, நிறை, நிமிடம், நீளம், அங்குலம். இது வந்து பாருங்க, கலன், எத்தனை கலன் என்று கேட்கலாம். அதாவது 2 கலன் என்று சொல்லலாம், 2 ராத்தல் என்று சொல்லலாம், அதே மாதிரி 2 நிமிடம் என்று சொல்லலாம், 2 அங்குலம் என்று சொல்லலாம். ஆனால் 2 நிறை, 2 நீளம் என்று சொல்ல முடியாது. அந்த நிறையும் நீளமும் இதுல வித்தியாசமானது. 15க்கு 1வது. அடுத்தது பாருங்க, கீழே 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. இச்சொற்களை குறிக்கும் ஆங்கில குறியீட்டு சொற்களும் 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களில் தரப்பட்டுள்ளன. உரிய ஆங்கில குறியீட்டு சொற்களுக்கு பொருத்தமான தமிழ் சொல்லினை கொண்டுள்ள விடை இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இது என்ன? தமிழ் சொற்கள் தந்திருக்கிறாங்க, அதுக்கு ஒரு குறியீடுகளும் ஆங்கில எழுத்துக்களால் அமைக்கப்பட்ட குறியீடுகளும் தந்திருக்கிறாங்க. அந்த சொல்லுக்கு இந்த சொல் பொருத்தமன்ற மாதிரி. அப்ப நாங்க இந்த சொற்களுக்கு, தமிழ் சொற்களுக்கு பொருத்தமான ஆங்கில எழுத்தால் அமைந்த சொற்களை நாங்க கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் ஒன்று உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நாங்க கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி கண்டுபிடிக்கலாது. அதுல நாங்க என்ன செய்வோம் வந்து, முதல் இதுல பாருங்க, மருந்து, தருமதி, கணபதி, தினபதி, கணபதி. இந்த இதுகள்ல முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும், அதாவது தினபதி, இந்த தினபதி பாருங்க, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்கணும். வேற எங்கேயும் இருக்கு அதுல இல்ல. மருந்துல இல்ல, தருமதி இல்ல, கணபதி இல்ல, கருத்துல இல்ல. ஆனா தினபதியில இருக்கு, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே எழுத்து. இப்ப நாங்க அவங்க தந்த சொற்கள்ல பாருங்க, COWD, TAT, MOT, POMT, CAT. இதுல வந்து 2 எழுத்து, ஒரே எழுத்து 2 பக்கம் இருக்கிறது. எது? TEAT. இது வந்து 2 பக்கமும் ஒரே எழுத்து. அப்ப இந்த எழுத்து தான், இந்த சொல் தான் வந்து என்ன சொல்லாரிக்கணும், எங்களுக்கு இந்த தினபதியா இருக்கணும். அப்ப தினபதிக்கு நாங்க இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து எங்களுக்கு விளங்கும் தெரியும், தீனா வந்து டி. அதே மாதிரி நாங்க என்ன செய்யறோம், அடுத்தது கணபதி, கருத்து. இந்த 2 சொல்லையும் நாங்க பாக்குறோம். ஏன்னா 2ம் முதலாவது எழுத்து கானா, 2 முதலாவது எழுத்து கானா.
இந்த மாதிரி முதலாவது எழுத்து ஒரே எழுத்தா இருக்கிற ரெண்டு சொற்களங்கரிக்கு சிஓ சி இருக்குது, இந்த சி இருக்குது, ரெண்டு சிஓ டபிள்யூ டி இருக்குது, சிஹெச்ஏ டி இருக்குது. ஆனா டீக்கு என்ன எழுத்து எங்களுக்கு தெரியும், தீனா. இந்த தீனாங்கரிக்கு முதல் எழுத்து காணா சி என்று சொன்னா கடைசி எழுத்து தீனா டி. சிஎம் டிஎம் அமைஞ்ச மாதிரி சொல்லுங்கரிக்கு இந்த அறிக்கை சிஏ சிஹெச்ஏ டி. இதுதான் கணபதிக்குரியது. இப்போ நாங்கள் கணபதிக்குரியதை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச அடுத்து என்ன சி அறிக்கிறது இந்த அறிக்கை ஒரே ஒரு சொல், அடுத்த சொல் இது கருத்துக்குரியது. அப்போ நாங்கள் கருத்துக்குரியத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்னது, மருந்துக்குரியதும் தருமதிக்குரியதும். எங்களுக்கு தெரியும் டீக்கு தீனா, டீக்கு தீனா தருமதி. அப்போ எங்களுக்கு மிச்சமாக இருக்கிற சொல் எம்ஓஆர்டியும் பிஎம்டியும். அதில் டீயங்கரிக்கு பிஓஎம்டியில் இருக்கு. அப்போ டி இதில் இருக்கிறபடியா அந்த தருமதி என்ற சொல்லுக்கு உரிய எழுத்து சொல் பிஓஎம்டி. மீதமாக இருக்கிறது இந்த மருந்து எம்ஓஆர்டி. இதுதான் மருந்துக்குரியது. ரைட். அப்போ இப்போ நாங்கள் 5 சொற்களுக்கும் 5 தமிழ் சொற்களுக்கும் உரிய ஆங்கில குறியீடுகளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மார்க் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். COWD என்ற என்ன கருத்து இந்த இருக்கு, 4வதா இருக்கு. TEAT என்று சொன்னா தினபதி எங்க இருக்கு, 3வதா இருக்குது. MORD என்றா எங்க இருக்கு, மருந்து, 1வதா இருக்குது. POMG என்று என்ன தருமதி, 2வதா இருக்குது. CHAT என்று என்ன கணபதி இங்க இருக்குது. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் 21 தொடக்கம் 27 வரையான வினாக்களுக்குரிய விடைகள் குறிக்கப்பட்டுள்ள இலக்கங்களை புள்ளிக்கோட்டியில் எழுதுக. முதலாவது கேள்வியை பாருங்க. 21ஆம் கேள்வி. சரியான நேரத்திலும் 10 நிமிடங்கள் முந்தி காட்டுகின்ற எனது கடிகாரம் 10 மணி 55 நிமிடங்கள் காட்டிய போது புகையிரதம் வந்தது. இப்புகையிரதம் பழமையாக வரும் நேரத்திலும் 5 நிமிடங்கள் பிந்தி வந்திருந்தால் புகையிரதம் பழமையாக வரும் நேரம் என்ன? எங்களுக்கு தெரியும், எங்கட மணிக்கூடு 10 நிமிடங்கள் என்ன செய்து முந்தி காட்டுது. அப்ப கடிகாரத்தின் உண்மையான நேரம் 10 நிமிடங்கள் முந்தி காட்டுதுன்னா என்னத்தை காட்டுது, 10:55 காட்டுது. அப்ப 10 நிமிஷம் முந்தி காட்டுது. ஆனா உண்மையான நேரம் 10:45. இந்த 10:45க்கு புகையிரதம் வருது. புகையிரதம் 10:45க்கு அந்த இடத்துக்கு வருது. ஆனா அந்த புகையிரதம் என்ன செய்யுது, 5 நிமிடங்கள் பிந்தி வருகிறது. 10:45க்கு புகையிரதம் வருதுன்னா அந்த புகையிரதம் 5 நிமிடம் பிந்தி வருது. அப்படி என்று சொன்னா அந்த புகையிரதம் பழமையாக வர வேண்டிய நேரம், உண்மையான நேரம் என்ன? அதுல இருந்து ஒரு 5 நிமிடத்தை நாங்க கழிச்சால் வார நேரம். அதாவது 10:45 இருந்து ஒரு 5 நிமிடம் நாங்க கழிப்போம் பண்ணியோம்னா 10:40க்கு அந்த புகையிரதம் உண்மையாக வர வேண்டிய நேரம் ஆகும். அந்த வகையில 21வது கேள்விக்கு 2வது விடையா தரப்பட்டுக்கு 10 மணி 40 நிமிடங்கள். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. ஆரை விட்டம், அதாவது சுற்றளவு. இந்த சுற்றளவு காண்றது, வட்டத்தின் சுற்றளவு காண்றது. சுற்றளவு காண்றதுக்கு எங்களுக்கு ஒரு என்னென்ன விடயங்கள், வாய்ப்பாடுகள், அதாவது அதுக்கு ஒரு தியரி எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான். ஏன்னா சாதாரணமா இந்த செவ்வகம், சதுரம், முக்கோணி எல்லாத்துக்கும் நாங்க சுற்றளவு காண முடியும். ஆனா இந்த வட்டத்துக்கு சுற்றளவு காண்றதுக்கு அதுக்குரிய வாய்ப்பாடு இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் இருந்திருக்கீங்க என்னன்னா இது இந்த 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 சுற்றளவு சம்பந்தமான கேள்விகள் அடுத்தடுத்த நாட்கள்ல வரலாம். என்றதால நீங்க இலகுவாக இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு இதொன்று சார்ந்து பாருங்க. செவ்வகம் நீளம் சக அகலம் தர 2, இது செவ்வகத்துக்கு. சதுரத்துக்கு ஒரு பக்கத்தின் நீளம் தர 4, முக்கோணிக்கு 3 பக்கங்களின் கூட்டுத்தொகை, வட்டத்துக்கு 2πr தர 2πr, அதாவது 2π தர ஆரை.
சாரி, வட்டத்தின் சுற்றளவு 2πr, அதாவது 2π தர ஆர். 5 என்றா உங்களுக்கு தெரியும், 22 கீழ் 7. ஆரை என்று சொன்னா ஒரு விட்டத்தை 2ஆ பிரிச்சது தான் ஆரை. புள்ள அந்த வட்டத்தின் ஆரையை போல 2 மடங்கு இருக்கும் என்று சொன்னா அது விட்டம். ரைட். இப்ப கேள்வியை பாருங்க. 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஓர் அரை வட்டத்தையும் 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஓர் அரை வட்டத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் இங்கு காணப்படுகிறது. நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றளவு என்ன? அதாவது தருகிற இந்த பகுதியில சுற்றளவு அவங்க கேட்காங்க. இதுல 3 வட்டங்கள் இருக்கு. 2 சின்ன வட்டங்கள், ஒரு பெரிய வட்டம். அதாவது சின்ன வட்டங்களுக்குரிய ஆரை 3.5 சென்டிமீட்டர், பெரிய வட்டத்துக்குரிய ஆரை 7 சென்டிமீட்டர். இதெல்லாம் எல்லாத்துக்கும் வட்டத்துக்கு நாங்க எல்லாம் அரை வட்டமாகவே இதுல தரப்பட்டிருக்கு. முழு வட்டத்துக்கு நாங்க எப்படி பார்க்கறது தெரியும், 2πr. அதை அரைவாசால பிரிச்சம் என்று சொன்னா, 2ஆல பிரிச்சம் என்று சொன்னா அரை வட்டத்துக்குரிய சுற்றளவு வரும். இந்த மாதிரி 3 வட்டத்துக்கும் நாங்க அரை வட்டத்துக்குரிய சுற்றளவை நாங்க கணிச்சு கூட்டினோம் என்று சொன்னா இந்த நிலத்திடப்பட்ட பகுதிக்குரிய சுற்றளவு எங்களுக்கு கிடைக்கிறோம். அந்த வகையில பாருங்க, ஆரை என்றது விட்டத்தை 2ஆல பிரிக்கிறது. அதாவது 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள இதுல தரப்பட்டு பாருங்க. 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள தரப்பட்டு. விட்டம் எங்களுக்கு தேவையில்லை, ஆரை தான் தேவை. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், 7 2ஆல பிரிக்க மாட்டோம்னா ஆரை என்றது வந்துடும். அப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது 7 சென்டிமீட்டர் விட்டமுடைய அரை வட்டத்தின் சுற்றளவு. அதாவது 7 சென்டிமீட்டர் விட்டமுடைய விட்டம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஆரை. அது 2ஆல பிரிச்ச மாட்டோம்னா 3.5. இப்போ எங்களுக்கு வாய்ப்பாடு தெரியும், 2πr. 2πr 2πக்கு 22 கீழ் 7 தர ஆர் 3.5. எங்களுக்கு தேவை அரை வட்டம். என்னடா முழு வட்டத்துக்கு இல்லை, அரை வட்டம். அப்போ நாங்கள் அதை பாரபடியே 2ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு அரை வட்டத்துக்குரியது கிடைக்கும். அப்போ நாங்கள் அந்த கேள்வியை இந்த 2 தர 22 கீழ் 7 தர 3 கீழ் 3.5 கீழ் 2 இதை நாங்கள் இந்த சுருக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிறது 11 சென்டிமீட்டர். இது ஒரு சிறிய வட்டத்துக்குரிய சுற்றளவு. அதே சிறிய வட்டத்துக்குரிய அரை வட்டத்தின் சுற்றளவு. அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் விட்டமுடைய 2 அரை வட்டத்தின் சுற்றளவு 11 தர 2. அதாவது 11 சென்டிமீட்டர் அரை வட்டத்துக்கு நாங்கள் பார்த்துட்டோம். அதை 2ஆல பிரிச்ச முடியும், எங்களுக்கு 2 வட்டத்துக்குரிய சுற்றளவும் எங்களுக்கு வந்துடும். 2 சிறிய வட்டங்களுக்குரிய சுற்றளவும் எங்களுக்கு வந்துடும். அதாவது 2 அரை வட்டங்கள் இதில் இருக்கிற வட்டங்கள், சாரி 2 வட்டங்கள்ல அரை வட்டங்களுக்குரிய சுற்றளவு பாப்போம். 11 தர 2 22 சென்டிமீட்டர். அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் சுற்றளவு பாருங்க. இதுல ஆரை 7 சென்டிமீட்டர், விட்டத்தை பார்க்க முடியும்னா 14 சென்டிமீட்டர். ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை 7 சென்டிமீட்டர். இந்த அடிக்கிற பெரிய வட்டம். இந்த பெரிய வட்டத்துக்கு எங்களுக்கு சுற்றளவு பார்க்க வேணும். அது அரை வட்டத்துக்கு சுற்றளவு பார்க்க வேணும். பாருங்க, 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் சுற்றளவு 2πr 2 தர 22 கீழ் 7 தர 7 சமன் 44 சென்டிமீட்டர். ஆனால் எங்களுக்கு தேவை அரை வட்டத்துக்கு. இது முழு வட்டத்துக்குரியது 44 சென்டிமீட்டர். அரை வட்டத்துக்கு 22 சென்டிமீட்டர். அப்போ அரை வட்டத்துக்குரிய சுற்றளவை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் மொத்தமாக நிலத்தப்பட்ட பகுதி எங்கேயும் 2 அரை வட்டம், ஒரு 2 சிறிய அரை வட்டம், ஒரு பெரிய அரை வட்டம். 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் பிளஸ் 11 சென்டிமீட்டர் பிளஸ் 22 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். ரைட். இந்த 44 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? அந்த விடை 4ஆவதாக தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு 22ஆவது கேள்விக்கு விடை 4ஆவது விடை 44 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வியை பாருங்க, 23ஆம் கேள்வி. சுதன் 500 மீட்டர் தூரத்தை ஓட எடுக்கும் நேரத்தில் மதன் 800 மீட்டர் ஓடுவான். மதன் 400 மீட்டர் ஓடும் நேரத்தில் விஜயன் 300 மீட்டர் ஓடுவான். இவர்களில் மெதுவாக ஓடுபவர் யார்?
எங்களுக்கு இதை நாங்க சுருக்கமாக எழுதி பார்ப்போம். மதன் 800 மீட்டர் ஓடுற டைமில் சுதன் வந்து 500 மீட்டர் ஓடுறார். மதன் 800 சொன்னா சுதன் 500. இதே அரவாசால பிரிச்சு பாருங்க. மதன் 400 ஓடுவார் என்று சொன்னா சுதன் வந்து 250 ஓடுவார். அதாவது இந்த 800 பிரிச்சமண்டா 2ஆல 400. மதன் 400 மீட்டர் ஓடுற டைமில் சுதன் வந்து 500ல அரவாசி 250 மீட்டர் ஓடுவார். அப்ப மதன் வந்து 400 மீட்டர் ஓடியக்க வந்து சுதன் வந்து 250 மீட்டர் ஓடுறார். அதே மாதிரி அவங்க இன்னொரு தராங்க. மதன் 400 மீட்டர் ஓடும் நேரத்தில் விஜயன் 300 மீட்டர் ஓடுவான். இப்ப மதன் 400 மீட்டர் ஓடுற டைமில் விஜயன் 300 மீட்டர் ஓடுறான். இப்ப இதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இந்த இதுகளில் வந்து யாரு குறைவாக ஓடுறா? இந்த இதுல சுதன் வந்து 500, சாரி, சுதன் வந்து 250, விஜயன் வந்து 300. யாரு? மதன் 400 ஓடுற டைமில் சுதன் வந்து 250, விஜயன் வந்து 300. அப்ப குறைவா ஓடுற ஆளாரு சுதன். சுதன் தான் குறைவா ஓடுறார். அந்த சுதனுக்குரிய விடை வந்து 2ஆவதாக தரப்பட்டிருக்கு. 24ஆம் கேள்வி பாருங்க. கமலன் நிமலனிலும் கூடிய புள்ளிகளை பெற்றாலும் நிமலனிலும் கூடுதலாக பெறவில்லை. மூவரிலும் மிக கூடிய புள்ளிகள் பெற்றது யார்? அப்ப எங்களுக்கு கமலன் நிமலனிலும் கூடிய புள்ளி, அதாவது நிமலனையும் விட கமலன் கூட புள்ளி எடுத்திருக்கிறார். அதே மாதிரி டிமலனிலும் கூடுதலாக பெறவில்லை. ஏனென்றால் டிமலனையும் விட குறைவாத்தான் கமலன் பெற்றிருக்கிறார். அப்ப ஆக கூடுதலாக டிமலன் பெற்றிருக்கிறார். கேள்வி என்ன? மிக கூடிய புள்ளிகளை பெற்றது யார்? டிமலன். அதாவது 24வது வந்து 3வது விடை. 25 பாருங்க. கீதாவுடன் 48 ரூபாவும் சீதாவுடன் 32 ரூபாவும் இருந்தன. இருவரும் சமனான பணம் வைத்திருக்க வேண்டும் எனில் கீதா எத்தனை ரூபாவினை சீதாவுக்கு கொடுக்க வேண்டும்? 2 பேருக்கும் இருக்கிற மொத்த காசு வந்து நீங்க கூட்டி பாருங்க. 80 ரூபா மொத்தமா வச்சிருக்கிறாங்க. 48, 32, 80 ரூபா 2 பேரும் வச்சிருக்கிறாங்க. இது 2ஆ சமனா பிரிக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு 40 ரூபா வர வேணும். இப்ப 40 ரூபா வர வேணும்னு சொன்னா சீதா கிட்ட 32 ரூபா தான் இருக்குது. அதுல 8 ரூபாய் எங்க இருந்து எடுக்கணும்? கீதா கிட்ட இருந்து எடுக்க வேணும். அப்ப கேள்வி வந்து கீதா எத்தனை ரூபாவை கீதாக்கு கொடுக்க வேண்டும்? 8 ரூபாவை கொடுக்க வேண்டும். 4வது விடையா தரப்பட்டிருக்கு 25க்கு. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்ததும் 26 சுற்றளவு காண்றதுதான். இதுவும் சிறிய வட்டங்கள் 2, பெரிய வட்டம் 1. பெரிய வட்டங்கள் 2, சாரி, பெரிய வட்டங்கள் 2, எல்லாம் அரை அரை வட்டங்கள். இதுவும் அதே மாதிரி தான். நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அரை வட்டங்களுக்கு சுற்றளவை பார்த்து கூட்ட வேண்டியது. அதாவது சிறிய வட்டத்தின் சுற்றளவு 2πr. 2πrண்டா 44 மீட்டர். பெரிய வட்டத்தின் சுற்றளவு 2πr 110 மீட்டர். ஏன்னு சொன்னா நாங்க சிறிய வட்டத்தின் சுற்றளவு 2ஆ பார்த்துட்டோம். இதுல உண்டு, இதுல உண்டு. இப்போ மொத்தமாக 44 மீட்டர் என்று எழுதலாம். அதே மாதிரி பெரிய வட்டத்துக்கும் இஞ்சால உண்டு, இஞ்சால உண்டு. மொத்தமா ஒரு வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க இதை எழுதலாம். இப்போ மொத்தம் 44, 110, 154 மீட்டர் வந்து இந்த தடாகத்துல சுற்றளவு. இங்க 154. 2ஆவதாக பெறப்பட்டு தடாகத்தின் சுற்றளவு 154 மீட்டர். அடுத்தது இந்த தடாகத்தை சுற்றி வேலியிடுவதற்கு 1 மீட்டருக்கு 5000 ரூபாய் செலவாகும் எனில் மொத்த செலவினை காண்க. எங்களுக்கு இந்த மொத்தமாக எங்களுக்கு சுற்றளவு 154 மீட்டர். இந்த 154 மீட்டருக்கும் 5000 ரூபாய் படி நாங்கள் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 7,70,70,000 வரும். 27ஆவதுக்கு முதலாவது விடையாது தரப்பட்டிருக்கு. சிறிய சிறிய கேள்விகள் தான். இது முதல் பேப்பர் உங்களுக்கு சிம்பிளாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். இதிலிருந்து நாங்கள் ஆரம்பமாக போனால் தான் அடுத்த கட்டங்களில் பெரிய பெரிய கேள்விகளை பார்க்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்க. கீழே 4 வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றில் எந்த 2 வாக்கியங்களை சேர்த்தால் நேற்று கமலன் அலுவலகத்திற்கு வந்தான் என்ற கருத்தை தெரிவிக்கலாம் என்பதை கண்டுபிடித்து அவ்வாக்கியங்களது இலக்கங்களை 28, 29ஆம் வினாக்களுக்கு எதிரே குறிக்கவும். முதலாவது பாருங்க. இன்று செவ்வாய்க்கிழமை. 2, இன்று கமலன் அலுவலகத்திற்கு வந்தான். 3, திங்கட்கிழமை கமலன் அலுவலகத்திற்கு வந்தான். நேற்று முன்தினம் அலுவலகம் திறக்கவில்லை. எங்களுக்கு தேவை
நேற்று கமலன் அலுவலகத்திற்கு வந்தான் என்றால் இன்றைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை அவங்க தந்திருக்கிறாங்க. முதலாவதா நாங்க போடலாம் இன்று செவ்வாய்க்கிழமை. இரண்டாவதா பாருங்க திங்கட்கிழமை கமலன் அலுவலகத்துக்கு வந்தான். அதாவது நேற்று கமலன், அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்று சொன்னா நேற்று திங்கட்கிழமை கமலன் அலுவலகத்துக்கு வந்தான். அப்ப பொருத்தமானது முதலாவதும் மூணாவதும். 28க்கு 1, 29க்கு 3. அடுத்தது 43, 23 எண்களின் கூட்டுத்தொகை 578க்கும் 512க்கும் இடையிலான வித்தியாசத்திற்கு சமம் இல்லை, சமமாகும், சிறிதளவே சமம், சில வேளை சமம். நீங்க பாருங்க 43, 23 கூட்டுத்தொகை எவ்வளவோ 6, 66. இதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் பாருங்க 8ல 2 போனால் 6, 7ல 1 போனால் 6, 66. அப்ப ரெண்டும் சமனாரிக்கு. இதுல கூட்டுத்தொகையும் சமனாரிக்கு, இதற்குரிய வித்தியாசமும் சமனாரிக்கு. விடை வந்து சமமாகும். 30க்கு 3வது விடை. 31 பாருங்க விமலன் 24 அங்குல நீளமுள்ள ஒரு தடியினை 2ஆக வெட்டுகிறான். ஒரு துண்டு மற்ற இதிலும் பார்க்க 2 மடங்கு நீளமானதாயின் நீளம் கூடிய துண்டின் நீளம் யாது? அதாவது ஒரு தடி 2ஆக வெட்டுறாரு வந்து ஒரு துண்டு மற்ற 2 மடங்கு. அப்ப மொத்தமா 3 துண்டுகள் அதுல நாங்க கணக்கு பார்க்க வேண்டி இருக்குது. இந்த 3 துண்டுகளுக்கும் சேர்த்து வந்து 24 அங்குலம் இதுல நீளம் வந்து அது தடியில மொத்த நீளம் 24. அந்த 3 துண்டுகளும் வந்து நாங்க 24ல 3 பிரிச்ச மாட்டேன் 8 8 வரும். இப்ப கேள்வி வந்து என்ன பாருங்க, நீளம் கூடிய துண்டின் நீளம் யாது? 8 அடியோம்னா ஒரு பங்கு 8 அடியோம்னா இது டபுள் மடங்கு 2, 16 அங்குலம். 31க்கும் 3வது விடை. அடுத்தது பாருங்க போட்டி பரீட்சை ஒன்றில் நாதனை காட்டிலும் 2 மடங்கு புள்ளிகள் முருகனுக்கும் 3 புள்ளிகள் ராஜனுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. மூவரினது மொத்த புள்ளிகள் 72 எனின் ராஜனின் புள்ளிகள் எத்தனை? எங்களுக்கு ஒவ்வொருத்தர புள்ளியும் எத்தனை எங்களுக்கு தர இல்லை. ஆனா மடங்கு அடிப்படையிலான இது தரப்பட்டிருக்கு, மொத்த புள்ளிகளும் தரப்பட்டிருக்கு. நாங்க எடுகோள் என்ன செய்வோம், நாதன் புள்ளி, நாதனுக்குரிய புள்ளி எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்தது 2 மடங்கு புள்ளிகள் முருகனுக்கு, நாதனை காட்டிலும் 2 மடங்கு புள்ளிகள். அப்ப முருகன் வந்து 2 எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். 3 மடங்கு புள்ளிகள் ராஜனுக்கு. அப்ப ராஜனுக்கு வந்து 3 எக்ஸ். அப்ப நாதனுக்கு 1 எக்ஸ், முருகனுக்கு 2 எக்ஸ், ராஜனுக்கு 3 எக்ஸ். இந்த 3 கூட்டினார் 1 எக்ஸ், 2 எக்ஸ், 3 எக்ஸ். 3 நான் கூட்டம் 6 எக்ஸ் சமன் வந்து 72. இந்த மொத்த புள்ளி 72 தரப்பட்டிருக்கு. அப்ப 1 எக்ஸ் சமன் 72 கீழ் 6. 72 6ஆல பிரிக்கணும். பிரிச்சாங்களுக்கு 12 வருது. இப்போ எக்ஸ் சமன் 12. எக்ஸ் என்றா என்னது? நாதனின் புள்ளி. நாதனின் புள்ளி 12, முருகனின் புள்ளி 24, ராஜனின் புள்ளி 36. உங்களுக்கு ராஜனின் புள்ளி தான் தேவை. 32வது விடை 4ஆவதா தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி கவிதாவிடம் உள்ள பணத்தின் 4 மடங்குடன் 6 ரூபாவை கூட்டுவாளாயின் அது கீதாவிடம் உள்ள 62 ரூபாவுக்கும் சமனானது. கவிதாவிடம் உள்ள பணம் எவ்வளவு? கவிதாவிடம் உள்ள பணம் எக்ஸ் என கொள்க. அதாவது எங்களுக்கு எவ்வளவு தரே இல்லை, அதனால நாங்க எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றோம். அந்த கவிதாவிடம் உள்ள பணத்தோட 4 மடங்கு, அதாவது 4 எக்ஸோட சேர்த்து ஒரு 6 ரூபாவை கூட்டினால் தொகை எவ்வளவு வருது? 62 வருது. கீதா கிட்ட இருக்கிற பணம் 62க்கு சமனானது. 4 எக்ஸ் சமன் 62 பிளஸ் வந்து இஞ்சால சமனுக்கு இஞ்சால வருமென்று சொன்னா ஈக்குவல் டு இஞ்சால வருமென்று சொன்னா மைனஸ் மாறும். அப்ப 62 மைனஸ் 6, 42 சமன் 56. 4 எக்ஸ் சமன் 56. இப்ப எக்ஸ் சமன் 56 4ஆல பிரிச்சா அந்த 4 இஞ்சால வார டைம்ல பிரிக்கக்கூடிய மாதிரி இது வரும். 56 4ஆல பிரிக்க வேணும். பிரிச்சாங்களுக்கு கிடைக்கிற விட வந்து 14. இப்போ கவிதாவிடம் உள்ள பணம் வந்து 14 ரூபாய். விட எங்க இருக்கு? முதலாவதா தரப்பட்டிருக்கு. 33ல முதலாவதா தரப்பட்டிருக்கு. நீங்க இப்படியான சின்ன சின்ன கேள்விகள் தானே. ஆனா இங்க சாதாரணமாக இந்த மெத்தட்ல நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகளுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க ஆரம்ப கட்டம் சிறிய தரத்துல இருக்கிறீங்கன்றதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஆனா
எக்ஸ்பர்ட் ஆனாக்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, சிம்பிளா பார்த்த உடனே சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது பாருங்க, கமலினின் வயது 28, நிமலன் கமலின் பார்க்க 12 வயது மூத்தவன், விமலன் நிமலன் பார்க்க 4 வயது இளையவன். விமலனின் வயது என்ன? இவங்களுக்கு கமலனின் வயது 28 தந்திருக்கிறாங்க. நிமலனின் வயது கமலின் பார்க்க 12 வயது மூப்பு, அப்ப 40. அதே மாதிரி விமலன் நிமலனிடம் பார்க்க 4 வயது இளையவன், அதாவது 40லிருந்து 4 போனா 36. விமலனின் வயது 36. எங்களுக்கு தேவை விமலனின் வயது, இது 36. அடுத்தது பாருங்க, வேணியை விட ஆணி 50 ரூபா குறைவாக வைத்திருக்கிறாள். அவர்கள் இருவரிடமும் 120 ரூபாய் இருந்தால் வாணியிடம் உள்ள பணம் எவ்வளவு? வேணியிடம் உள்ள பணம் எக்ஸ் என்ன எடுத்துக்கொண்டால் நாங்க வாணி இருக்கிற பணம் வந்து எக்ஸ் மைனஸ் 50, எக்ஸ்ல இருந்து 50 கழிக்கணும். ஏன்னா குறைவாத்தான் இவங்க வாணி வச்சிருக்கிறாங்க. இதான் ஒரு எடுகோள். இருவரிடம் உள்ள பணம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 50, இது பிறகுக்குள்ள வரும். நாங்க இதை பார்க்குற டைம்ல எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 50 சமன் 120. எக்ஸையும் கூட்ட மாட்டா 2x சமன் 120. இந்த மைனஸ் 50 வந்து இஞ்சால வந்துக்க மாட்டோம், நான் பிளஸ் 50 மாறும். 120 பிளஸ் 50 எக்ஸ் சமன் 170. கீழ் இந்த 2 இஞ்சால கொண்டு வந்த மாட்டோம் சொன்னா பிரிக்க வேண்டும் 170ஆல. இப்ப 170 கீழ் 2 எக்ஸ் சமன் 85. அப்ப வேணியிடம் உள்ள பணம் வந்து 85 ரூபாய், வாணியிடம் உள்ள பணம் 35 ரூபாய். கேள்வி என்ன? வாணியிடம் உள்ள பணம், வாணியிடம் உள்ள பணம் 35 ரூபாய். இரண்டாவது விடையா தரப்பட்டிருக்கு. 35க்கு இரண்டாவது விடை. 36, 37, 38, 39. இது 36, 37, 38, 39க்கு உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. ஏன்னு சொன்னா இது சிம்பிளாக இதை பார்க்க கூடியதா. அநேகமாக இது 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகள் செய்கிற இதுதானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இந்த அந்த இது மாதிரி கேள்விகள் வந்தால், இந்த வட்ட கேள்விகள் அங்க உங்களுக்கு எக்ஸாமில் வந்தால் இதுக்கு எப்படி நீங்க சிம்பிளா யோசிச்சு விடைகளோன்னு பண்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இதுக்குரிய விடைகளும் இதுல தரப்பட்டிருக்கு. ஓரத்துல பாருங்க, 37க்கு 3, இதுக்கு தரையில்லை. இதுக்கு பாத்தீங்கன்னா 3, 7, 11, 15 4ஆல கூடி வருது. 23, 4, 7, 23, 4, 27 இதுல வரும். அந்த மாதிரி ஒரு ஒழுங்குல இருக்குது. இதே மாதிரியும் இதுவும் வந்து பாருங்க, 3, 2, 5, 4. இங்க 3, அடுத்தது 5, 7, 9. இந்த லைனை பாருங்க, ஒன்றை விட்டு ஒன்று. 3, 5, 7, 9 ஒழுங்கு. அதே மாதிரி 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஒன்றை விட்டு ஒழுங்காக இது மாறிக்கொண்டு வருது. அதனால இது 3 விடைகள் வரும். ரைட். சாதாரணமான மற்ற கேள்விகளை நீங்க பாருங்க. மற்ற கிளாஸ்ல வந்தாங்களுக்கு அது அடுத்த கேள்வி எடுக்கக்கூடிய விடைகள் சொல்லியிருப்போம். ரைட். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.